எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பேசலான்னு இருக்கோம். அதாவது எப்படின்னா, என்ஜிஓ பத்தி தான் பேச போறோம். என்ஜிஓலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பாலிடிக்ஸ்லாம் சில நடக்குது. ஸோ, அத பத்தி நம்ம பேச போறோம். ரீசென்ட்டா நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்க நம்ம பேசுறோம். ஏன்னா, இன்னைக்கு இன்னும் வரப்போற டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அதர் தேன் என்ஜிஓஸ், அதாவது என்ஜிஓ டாபிக்ஸ் மட்டும் இல்லாம, சொசைட்டி சம்மந்தமாவும் நம்ம பேசலான்னு இருக்கோம். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச சில அறிவுரை, நம்மளால இப்ப எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போய் சொல்ல முடியாது. ஸோ, அந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிட்டு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். நல்ல ஒரு செய்திகளும் சொல்லலாம். எப்படி ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ, அதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ரீச் குடுக்குறீங்க. நிறைய பேர் நல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸ் தர்றீங்க. இந்த டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. டவுட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் ஒரு ஒரு டாபிக் பத்தி நான் பேச போறேன். இது நான் எந்த கவர்மெண்ட்டுக்கும் அகெயின்ஸ்டாவும் பேசல, எந்த பாலிடிக்ஸும் அகெயின்ஸ்டும் நான் பேசல. நடைமுறையில இருக்கிறத ஒரு ப்ராப்ளத்த பத்தி நான் சொல்லப் போறேன். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என்ஜிஓ டர்பன் பார்த்தீங்கன்னா, எல்லா என்ஜிஓஸுமே நீங்க கட்டாயமா நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. செய்யணுன்றது கட்டாயம் ஆயிடுச்சு. ஒரு பேங்க்ல போய் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும், ஒரு ஃபண்டர்கிட்ட நீங்க உங்களோட ப்ரொஃபைல் தரணும்னாலும், என்ஜிஓ டர்பனுங்கிறது முக்கியமான ஒரு பங்கா இருக்கு அதுல. ஓகேங்களா? இப்போ அந்த என்ஜிஓ டர்பன் நீங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் அதாவது ஒரு 6 மந்த்துக்கு பிஃபோர் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, உங்களோட டீடு எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பரவால்ல. அத அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வெரிஃபையும் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு யூனிக் ஐடி ஜெனரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அப்டேஷன். அந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த ஒரு என்ஜிஓ டர்பன் ஐடியுமே நம்ம வெரிஃபை பண்ண முடியல. யாருக்கும் யூனிக் ஐடி வாங்கி தர முடியாத ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அது ரேண்டமா சில பேருக்கு யூனிக் ஐடி ஜெனரேட் ஆயிட்டு இருந்தது. அதுல 90% பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. ஃபெயிலியர் மீன்ஸ் நம்மளுக்குன்னு இல்ல. இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ எதனாலன்னா, வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு அவுட்லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள நிறைய பேக்ரவுண்ட் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் பலப்படுத்துறது நல்லது தான். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, மெம்பர்ஸோட டேட்டாஸை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் மெம்பர்ஸை நாங்கள் அலோவ் பண்ணுவோம். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓகே தான். மெம்பர்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் மெம்பர்ஸை ஆல்ரெடி நம்ம டீடில் கொடுத்துட்றோம். அதை ஹைலைட் பண்ணி கேட்குறாங்க, ஓகே அதை நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ முக்கியமாக ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபேஸ் பண்ண பிரச்சனை, ஒரு 4-5 என்ஜிஓஸ்க்கு நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்கீங்க டீடு. அந்த டீடை பார்த்தீங்கன்னா, எய்தர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் போடணும் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தின்னா, நான் அதான் கேட்குறேன். எல்லாரும் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் தான் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் டீடர் தான் அவங்கவுங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்றப்பல தான். ஒரு பத்திரம் நாளைக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு டீடு ஒன்று போட்டுறீங்க. ஒரு ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க. எதா இருந்தாலும் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் போட்டால் தான் உங்களால் படிக்க முடியும். அதனால உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜில் போட்டு நீங்கள் லோக்கல் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு செய்கிறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்கிட்ட வருது எல்லாமே. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரி சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணாதான் நாங்கள் அப்ரூவல் தருவோம், வெரிஃபை ஆகும் டீடுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் எல்லாமே நீங்கள் கவர்ந்து கேட்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் போடணும், ரீஜனல் லாங்குவேஜ் போடக்கூடாது, ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் நீங்கள் போடணும்னு சொல்கிறவங்க, இப்போ நான் அதான் கேட்குறேன். இதில் நிறைய பாலிடிக்ஸ் இதில் அடங்கியிருக்கு. இப்போ எல்லாமே ஹிந்தியை மாற்றிட்டு வர்றதில் பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுக்கு அகேன்ஸ்டெல்லாம் நான் பேசலை. ஹிந்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டேட்டில் நீங்கள் சென்ட்ரலில் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் கேரளாவும் எடுத்துங்க, கர்நாடகாவும் எடுத்துங்க, ஆந்திராவும் எடுத்துங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் போட்டு நான் ஃபேஸ் பண்ணது அதுதான். தெலுங்கில் இருந்த ஒரு டீடுமே ரிஜெக்டட், கன்னடாவில் இருந்து ரிஜெக்டட், தமிழில் இருந்து ரிஜெக்டட். இது ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இப்போ ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டீஸ் சைன் வாங்கணும். அதான் கேட்குறேன், இதை ஏன் வாங்கணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வெரிஃபை ஆகிட்டு இருந்தது. வெரிஃபிகேஷன் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்டு இருந்தாங்க, யூனிக் ஐடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் இதை மாற்றுறாங்க? மற்றவங்க சொன்ன மாதிரி திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணும். அவங்கவுங்களுக்கு ரீஜனுக்கு ஏற்றாப்புல ஒரு லாங்குவேஜ் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது வாஸ்தவம் தான். எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்ன்றத ஒரு சட்டம் கிடையாது. அது நீங்களே கூகுளில் தேடி பார்த்தா கிடைக்கும். இது மற்றவங்க நிறைய யூடியூப்ஸ் சொல்லியிருக்காங்க. திருப்பி நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் இதில் பதிவு செய்கிறேன்.
ஆனால் அந்த ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் நீங்கள் கட்டாயம் போட்டாகணும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு டீடு எல்லாமே வந்து திருப்பி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டுக்கிட்ட சைன் வாங்கி இதை அட்டாச்மெண்ட் பண்ணி இதையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் கேரி பண்ண வேண்டிய நிலைமை இனிமேல் வரும். இது ஒன்று. அடுத்தது என்ன செய்வாங்க, இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் பண்ணணும், இல்லை ஹிந்தியில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. நிறைய பேருக்கு நம்ம ஆளுங்களுக்கு இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா தரவாக படித்து அதில் நுணுக்கத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இங்கிலீஷில் நுணுக்கமாக ஏதோ ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டா தெரியாது. அதுவும் எல்லாமே ஹிந்தியில் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் போச்சு, யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க தப்பிச்சுப்பாங்க, தெரியாதவங்க என்ன செய்யறது? ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணலாம், டர்பன் சைடில் என்ன பண்ணலாம், சப்போஸ் அவங்க பண்ணுற எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, அதுக்கு என்ன செய்யலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்தந்த ரீஜனில் ஒரு பர்சன்ஸை அப்பாயின்ட் பண்ணி அந்த என்ஜிஓ டர்பனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம்ல. இப்போ கர்நாடகா சைடு போனால் கர்நாடகாவில் அதுக்குன்னு சில ஆஃபீஸை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போட்டு அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ண வரலாம். தமிழ்னா தமிழ் டீடை படிக்கிற தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போடலாம். ஆந்திரானா தெலுங்கு படிக்கிறவங்களே போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம்ல. இது அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், அதான் அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் தான் நம்ம பண்ணணும்னா அப்புறம் எதுக்கு நம்ம இதை செய்கிறோம்? அதுக்கு நம்ம எல்லாரும் இப்போ செக்ஷன் 8 கம்பெனியில் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ செக்ஷன் 8 கம்பெனியில் முக்கால்வாசி இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லாம் செக்ஷன் 8 கம்பெனியில் தான் ட்ரஸ்ட்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம சைடில் மட்டும் தான் இப்போ டீடு இன்னும் நம்ம ஆக்டிவில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ரஸ்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் பேக் பிஃபோர் நம்ம பண்ண ட்ரஸ்ட்ஸ் எல்லாமே இப்போ டர்பன் பண்ணணும்னா இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கிலீஷில் போட்டவங்க தப்பிச்சிங்க, பிரச்சனை இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் தமிழில் போட்டிருக்கவங்களுக்கு இவங்க வந்து மறுபடியும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, அது டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லாருக்குமே ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவங்க ப்ராஜெக்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணதை விட்டு இப்போ டிரான்ஸ்லேஷன் பின்னாடி போகிற மாதிரி ஆகிடும். சரி, ஓகே, ஏதோ ஒரு சின்ன இடத்துல இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல. இப்போ என்ஜிஓ டர்பன்லேயே இந்த பிரச்சனை வந்துருச்சு. நாளைக்கு என்ன செய்வாங்க, 280 கூட நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது அதுலேயுமே இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நான் யாருக்கும் அகேன்ஸ்டாக பேசல, அவங்க யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்காக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ஜிஓ டர்பனில் போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் போடலாம். எங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜில் தான் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ரீஜனல் லாங்குவேஜை தாண்டி வேறு லாங்குவேஜில் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதுக்கும் எங்களுக்கு காஸ்ட் ஆகும், ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸும் கூட நாங்கள் கேரி பண்ணணும். ஸோ எங்கள் லாங்குவேஜில் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் போட முடிஞ்சால் போடுங்க. ஏன்னா அடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அதை கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கிடைச்சா நல்லது தானே. ட்ரை பண்ணாமல் விட்டுட்டு இது கன்வெர்ட் ஆகி போகிறதுன்றது வேறு. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நானுமே நிறைய இது மெயில் போட்டிருக்கேன்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுக்கு மாற்றணும்னா பைலாலேருந்து எல்லாமே நம்ம மாற்றி ஆகணும். ஒரு சொசைட்டி கொடுத்துருக்காங்க, சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பிலேருந்து பைலாலேருந்து எல்லாமே மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பி எல்லாமே ரீஒர்க் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே செலவு பண்ண காசை திருப்பி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் ஒரு நோட்டீஸ் சைன் வாங்கி பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு தான் ஆகுது. ஸோ இதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னே வந்து எல்லாருமே எல்லா இன்ஜினியர்ஸ் தமிழில் பதிவு பண்ணியிருக்கிறவங்க, பதிவு பண்ணாதவங்க கூட நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக போடலாம். கவர்மெண்ட் கிட்ட நம்ம கேட்குறோம், ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அது ஏற்றுப்பாங்க, முடியலன்னா தட்ஸ் ஓகே, அவ்வளோதான், நம்ம விட்டுற வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வச்சு பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரெக்வஸ்ட்டாக போடுவோம். அது கவர்மெண்ட்டுக்காக எட்டி இது ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நான் எனக்குன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கன்சல்டன்ட்டு எல்லாம் என்ஜிஓஸை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஸோ இது மட்டும் இல்லை, மேலும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொண்டு வரணும். நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீடியோ போடும்போது நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. கமெண்ட்டில் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அந்த டவுட்ஸ் கேட்டப்பறம் நம்ம டாபிக் வீடியோ போடலாம். வீக்லி நம்ம ஒரு வீடியோ வச்சு போடலாம். இனிமேல் வந்து அவுட் ஆஃப் த டாபிக் என்ஜிஓ தவிர்த்து வேறு சொசைட்டி பேஸ் பண்ணி நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா எதை பற்றி பேசணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்லேயே எனக்கு பதிவிடுங்க. நான் அதை பற்றிலாம் ஒரு டாபிக்ஸ் எடுத்து நான் நல்ல முறையில் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதே மட்டும் இல்லாமல் நம்ம என்ஜிஓஸ்க்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்றது எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கோம். திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்னென்ன சர்வீஸ் செய்யணும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ சொல்லிடுறேன், நம்ம என்ஜிஓ டர்பன் பண்ணுறோம், சிஎஸ்ஆர் ஃபார்ம் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஏடிஜி டோலில் ப்ரொவிஷனலும் பண்ணுறோம், ஃபைனலும் பண்ணுறோம். ஃபைனலில் ஒரு கொரிஸ் எல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ணி தரோம். என்ன கொரிஸ் வந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் நம்ம கைட் பண்ணி நம்ம பக்காவாக பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்ஏஐ கோடு எடுக்கணும், ஏதாச்சும் டிராஃப்டிங்க ட்ரஸ்ட்டு புதுசாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க, டிராஃப்டிங் பண்ணணும், சொசைட்டி பண்ணுறீங்க, அதுக்கு பைலாக எழுதணும்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரெசல்யூஷனில் டிராஃப்ட் பண்ணுறது வந்து எல்லா டிராஃப்டிங் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லா லீகல் ஒர்க்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். நம்ம வந்து லீகல் கன்சல்டேஷன் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வாங்காமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீயாக தான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சில நேரத்தில் சில கால்ஸ் எடுக்க முடியாமல் போனால்
மன்னிச்சுக்கங்க. வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு போட்டுருங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டுட்டிங்கன்னா டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா எடுக்க முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். எல்லா டைமும் எடுத்துருவேன். நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னா சில இது கொஞ்சம் டிலே பண்ணி கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால் கால் பண்ணுங்கள். எடுக்கல வெயிட்டிங்கில் போகுதுன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருங்க. நான் திரும்பி உங்களுக்கு வாய்ஸ் போட்டுடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.